அது மட்டுமல்லாமல் பலவேறு பதிப்புகள் அந்த பதிப்பாசிரியர் இருக்கும் காலத்திலேயே வருவது என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த நிலையை பார்க்கும்போது செய்யுளியலை மட்டுமே தனியாக தந்து பல ஆண்டுகள் கழித்து அந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிற்பாடு அவர்கள் முதுமையின் காரணமாக இல்லத்திலே இருந்து அந்த பணியை நிறைவேற்றி தந்தபோது அந்த நூல் வெளிவருவதற்கு ஏறக்குறைய 25 ஆண்டுகளாகியிருக்கிறது. தமிழ் பல்கலைக்கழகத்திலேயே நாங்களும் அங்குதான் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம் பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் கூட நமக்கு இது போன்ற ஒரு பெரிய மாநாடுகளில் எல்லாம் நாம் நம்முடைய முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டது போல இனி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்தார்கள். அதுபோல நம்முடைய அடிகளாசிரியர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தொல்காப்பியம் நிலந்தரு திருவின் நெடியோன் என்னும் பாண்டிய மன்னன் அவையில் அரங்கேற்றப்பட்டதாக இதன் சிறப்பு பாயிரம் கூறுவதால் இப்பாண்டியன் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருந்த தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது என்று தெரிவதால் இதன் தொன்மை விளங்கும் என்று கூறி, ஆண்டோர்கள் இயற்றியுள்ள இந்த உரைகளின் கடின நடைதான் மக்களிடையே இது அதிகமாக பழக்கத்தில் இல்லை என்று சொல்லி அதற்காகத்தான் இந்த பதிப்பு முயற்சி மேற்கொண்டதாக கூறுகிறார். நம்முடைய மதிப்பிற்குரிய வாயேசு அவர்கள் இந்த பணியை மேற்கொள்ளும் போது பதிப்பு முறை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நாம் குறைக்கு ஆளாவோம். ஏடு கையெழுத்து பிரதிகளை முதலில் தொல்காப்பியம் முழுமைக்கும் திரட்டுங்கள், பாடபேதம் பார்க்குங்கள், மூலப்பாடம் நிர்ணயங்கள் என்று எனக்கு கட்டளையிட்டார்கள் என்று தன்னுடைய முன்னுரையிலே குறிப்பிடுகின்றார். அப்படி அவர் இரவு பகலாக பல ஆண்டுகளாக உழைத்த அந்த உழைப்பு தனித்தனியாக வந்திருக்கின்றது. இது ஒரே நூலாக வந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற நிலையிலே இவற்றை நாம் நோக்கலாம். அதற்கான முயற்சியின் அடிப்படையாகத்தான் இந்த மாநாடு நடைபெறுகின்றது என்ற நிலையிலே அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த அமர்வு நிறைவு பெறுவதற்கு இன்னும் 10 மணித்துளிகளே இருக்கிற காரணத்தினாலே சிமோன் ஸ்மித் அவர்கள் உகந்தாட்சி கடிதங்களை பற்றி இந்த 10 நிமிடங்களிலே உங்களுக்கு தெரிவிப்பார். வணக்கம். அது கம்ப்யூட்டர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிமோன் ஸ்மித். நான் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவன். முதலில் எனக்கு இவ்வுலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த தமிழ் அரசாங்கத்துக்கும் மற்றும் எல்லா அமைப்பாளர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நான் உங்களிடம் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நெதர்லாந்தில் இருக்கிற லைடன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் மெனன் அவர்களிடம் தமிழ் BA படித்துவிட்டேன். சிறிது வயதில் என் பெற்றோருடன் தமிழ்நாட்டை சுற்றி பார்த்ததால் எனக்கு தமிழ் படிக்க ஆர்வம் வந்தது. 2003 ஒருவருடன் சென்னையில் இருக்கிற உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் டாக்டர் ரெங்கநாதன் அவர்கள் மற்றும் டாக்டர் லாரன்ஸ் அவர்களிடம் நவீன தமிழ் படிக்க தொடங்கினேன். அந்த வருடத்தில் என் மனைவியை முதலாக பார்த்தேன். அவர்கள் தமிழராக இருப்பதனால் நான் தினமும் தமிழ் பேசுவேன். அதோடு தமிழ் படங்களும் விரும்பி பார்ப்போம். போன வருடத்திலிருந்து லைடன் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் தீக்கன் அவர்களிடம் தமிழ் MA படித்து முடித்துவிட்டேன். அப்போதிலிருந்து அவர் மேற்பார்வையிலும் பாண்டிச்சேரியில் இருக்கிற IFP என்ற பிரெஞ்சு நிறுவனத்தை சேர்ந்த பேராசிரியர் சுபராயலு அவர்கள் மற்றும் திரு கண்ணன் அவர்களுடைய உதவியுடன் தமிழில் இருக்கும் மிகவும் பழைய குடும்ப கடிதங்களை, அதாவது பிரைவேட் காரஸ்பாண்டன்ஸ், மொழிபெயர்ச்சி செய்து வருகிறேன். நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் இந்த 18ஆம் நூற்றாண்டின் கடிதங்களை தமிழ் மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். நான் இதுவரை செய்து கொண்டிருக்கிற ஆராய்ச்சியை உங்களுடன் ஆங்கில மொழியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So I will now switch to English and try to keep it short but understandable. I have to log into my computer. And let me tell you that these letters date from the beginning of the 18th century and they are the earliest example of Tamil private correspondence. They are discovered in South Africa and they originate from a so-called weeskamer or orphanage. Am I okay? You can clearly hear me? Okay. In Leiden we have the digital version of the letters, of which I will try to show you some today. Actually I need my computer now, but I try to continue. The document in which the 63 Tamil letters are neatly bundled is called the Memorieboek van Nicolaas Ondati,
which is Dutch for Memorandum Book of Nicolaas Ondati. Ondati or Ondaatje is the Dutch version of the Tamil name Ugandachi. He was banished to Cape of Good Hope in South Africa for 10 years by the Dutch government because he had extorted several native schoolmasters. And the Dutch had decided that he had to pay back all the money, and he got severely beaten and was sent to South Africa for 10 years. And during those 10 years, he received 63 Tamil letters from his relatives and friends. And they all hoped, of course, that he could quickly end his banishment and come back to Colombo, because he was a Chetty or Chettiar from Colombo. And his relatives and friends gave him willingly and unwillingly advices to find a way to come back to Colombo. Okay, although the letters are of historical and linguistic importance, and I can tell a lot about it, I will just try to tell you something about the person Nicolaas Ondaatje and something about his family background. Okay, let me tell you this. Nicolaas Ondaatje, he is part of a long-standing history of influential Ondaatjes. Okay. Oh, no, okay, my antivirus scanner is opening. Okay, I have some. This we already had. The first known Ondaatje is a physician from Tanjavur. And in 1659 he was summoned by the Dutch governor to try to cure his wife, and he managed to do so. And as a achievement of or recognition of this achievement, he was appointed as the first doctor of the town of Colombo. Okay. Until today, the name Ondaatje is still very much known, mainly by due to the achievements of the two brothers and authors, Michael and Sir Christopher Ondaatje. They both take interest in their family tradition and wrote books about it. I will not go too deep into it, and I would like to read some passages from the letters for you to give an idea of the content of the letters. Okay, maybe I can first show you something about how it looks, the outer appearance. We didn't find any cover or envelope. So probably the letters were just written, folded in the form of an envelope, as you hopefully can see there. And then they were sealed. If you look closely, you can see some 3 remnants of red seal stamps. And then they were sent off. I will try to show you one of the letters now, finally. The beginnings and the endings of the letters have a quite fixed composition. As you can see, maybe on the top of the letter, the date is written, and the name, in this case in Dutch, Van Pedro Ondaatje, which means from Pedro Ondaatje, Colombo. So probably Nicolaas himself, after receiving the letters, he wrote down the name of the sender and his address. Then at the right top, the actual letter begins, and usually it begins with a sentence like, "May God bless you." And then a more or less elaborate religious invocation follows, of which I will read you some. Swami Lechike, Tambiranar Nanmeitare, Tambi Nicolasiku, Sagala Bakiamum, Sagala Sambatum, Rasa Mugaperum, Yavre Varkatum, Inmeir Perum, Marumeyul Mokishamum, Swamiar, Menmelum Tandalechi Paragavum, Ipodum Varusham, Airati Yurnuti Mupadam Ande, Markari Madam, Parimunram Tegadi Varekum, Yalorum, Kuregulum Annie, Sugamay Irikerom. Thank you. Tanum Sugame Irikirachedikum, Palavatavanaticum, Yeludi Anupavikavum. Mori Pechi, translation.